இவங்க தாங்க கல்யாண பொண்ணு. இவர் தாங்க நம்ம மாப்பிள்ளை. இவங்க தான் பொண்ணோட அம்மா. இவங்க தான் மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ். இவர் தாங்க நம்ம பொண்ணோட பிரதர். இவர் தாங்க நம்ம மாப்பிள்ளையோட செல்ல தம்பி. திரண்டி மேலதாளத்தோட இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் சோமனூர் சீமையிலேருந்து வர்றோங்க. அப்படிங்களா? எங்கள் பையனுக்கு மான்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? அப்போ அந்த மான் வேணும்னு சொல்லி பையன் கேட்டாப்புல. சரி. அப்போ நாங்கள் காட்டுக்குள்ளே போய் பார்த்தோம். சரிங்க. ஒரு மான் இருந்துச்சு. சரிங்க. அந்த மான் துள்ளி குதிச்சு இங்கே இந்த பக்கம் தான் வந்துச்சு. பையனுக்கு அந்த மான் வேணும்னு ரொம்ப ஆசை. சரி சரிங்க. ஆமாம், ரொம்ப பிடிவாதம் பண்ணுறான். அதனால அந்த மானை எப்படியோ நாங்கள் பிடிச்சிட்டு போகன்ட்டு வந்திருக்கோம். எங்க மானுங்க ரொம்ப வீரியமான மானுங்க. அப்படி கொசுவலைக்கெல்லாம் சிக்காதுங்க. அப்படியா? இதே மான் தான் வேணுங்களா? இதே மான் தான் வேணுங்கிறாப்புல பையன். மானே தேனு இந்த மானெல்லாம் வேணும், இந்த மான் தான் வேணும் எங்களுக்கு. சரி, மானை உங்களுக்கு கொடுக்குறேங்க, உங்க பையனுக்கு கொடுக்குறேங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனினா எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு பொண்ணுப்பா. எங்களுக்கு 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இவங்க பிறந்தாங்க. ரொம்ப ஒரு வீட்டில் துருத்துருன்னு இருப்பா. எப்போவுமே எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பாக இருப்பா. பிரதர்கிட்ட எப்போவுமே ஏதாவது ஜாலியாக பேசிகிட்டு இருப்பா. அவங்க அப்பான்னா ரொம்ப உயிர். அவங்க அப்பா இப்போ இல்லை. இப்போ அவங்க அப்பா இறந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதில் அவனுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போது தம்பி விஜய் கிடச்சங்காட்டி இப்போ அதில் கொஞ்சம் அவள் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கா. அதில் எங்களுக்கும் அவளை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது.
விஜயை வந்து பெருமையாக தான் நினைக்கிறோம். ரொம்ப நல்ல பையன். இது நாங்கள் வளர்த்துறனாலன்னா இல்லை, சின்னதுலேருந்து நான் ஹாஸ்டலில் தான் நாங்கள் விட்டுருக்கோம். ஆனாலும் அவனோட இதுதான் நிறைய விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஹேபிட்ஸ் இல்லாதது எல்லாமே அவனை கரெக்ட் பண்ணிக்கிட்டது அவனா. இது அதெல்லாம் வந்து எங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. அந்த விஷயத்தில் உண்மையாக நாங்கள் பெருமையாக இருக்கோம். ஆனிக்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது நாங்கள் பேசுறதுலேயே எங்களுக்கு தெரியுது. அவள் வரதை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக ரொம்ப சந்தோஷமாக தான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்து ஒரு பிள்ளையாக தான் நினைக்கிறோம், மருமகளாக நினைக்கிறோம். Of when we began, I couldn't find a single regret. We could write an endless story through the struggle and the glory. By your side, I will stay. We will never fade away. We could sail the skies together till our skin is old and weathered. By your side, I will stay. We will never fade away. If I said I never thought about walking away, I would be விஜய்களை செல்லும் நான் ஆனி பிரீத்தி என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனி பிரீத்தி என்னும் நான் விஜய் கில்ல செல்லும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். We found our way home, driving through the darkest of nights. We could write an endless story through the struggle and the glory. By your side, I will stay. We will never fade away. We could sail the skies together till our skin is old and weathered. By your side, I will stay. We will never fade away. There's a beauty that guides us like a fire in the night as the sun shines upon each new day. There's a beauty that guides us like a fire in the night as the sun shines upon each new day. There's a beauty that guides us. நான் என் பொண்ணுக்கு வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேனோ அதே மாதிரி எனக்கு கடவுள் வந்து அதுக்கு மேலேயே நல்லா எனக்கு நிறைவா எல்லாத்துலேயும் கொடுத்துட்டாரு. தனியாக போகிறாளே, இனிமேல் திருப்பி வீட்டில் இருக்க மாட்டாளே. இன்னும் நாங்கள் வீட்டில் இருந்தால் எப்போவுமே சண்டை போடுவோம், சின்ன வயசுலேருந்தே சண்டை போடுவோம், சின்ன வயசுலேருந்தே எல்லாம் ஒரே கிளாஸில் தான் படித்தோம். இப்போ அவள் தனியாக போகிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அப்பா இருந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். அதிலிருந்து ஒரு மீட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். ஒரு அடுத்த ஹாப்பினஸ் இன்னர் லைஃப்னா மேரேஜ். விஜய் ஆண்டிக்கும் இந்த லைஃபுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு
மனசு ஒத்த தம்பதிகளாக வாழ்க்கையை வந்து லீட் பண்ணும். உங்களோட லைஃப் பார்ட்னர்ஸ் உங்கள் லைஃப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் மைண்டில் உங்களுக்கு இருக்கணும். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும். அப்போ எப்படி இருக்குதோ அவ்வளோதான். இப்போ எங்களை நீ எப்படி கேரிங் பண்ணியோ அதோட ஜாஸ்தியாக நீ அவளை கேர் பண்ணணும், பார்க்கணும். அதெல்லாம் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறது, கொஞ்சம் சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் பழகிக்கணும். நல்லா அவங்களையும் நம்ம எப்படி அவர் அப்பா அம்மாவா பார்க்கணும். அதே மாதிரி தம்பி விஜய் தம்பியுமே தன்னுடைய பிரதராக பார்க்கணும். அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி அவள் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அவள் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவங்களும் நம்ம ஆனி நல்லா பார்த்துக்குவாங்க. நல்லா எங்களுக்கு அதில் நல்லா திருப்தியாக இருக்குது எங்களுக்கு. ஹாப்பி மேரிட் லைஃப், 2 பேருமே சந்தோஷமாக நல்லா வாழணும். அதான் நானும் எங்கள் அம்மாவும் ஆசைப்படுறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். தங்கம் குட்டிகளா 2 பேரும் நல்லா இருக்கணும். இதே மாதிரி எப்போ 100 வருஷம் நல்லா வாழணும். விஜய் தங்கம் அண்ட் ஆனி தங்கம். நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணியும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா பார்த்துருக்கீங்க. எல்லாம் எனக்கு வந்து கேர் பண்ணியிருக்காங்க. சர்ச் வெயிட்டிங்ஸ் சூப்பர், வெரி வெரி சூப்பர். விஜயனா அண்ணி ஹாப்பி மேரிட் லைஃப். விஜய் அண்ணா வந்துட்டு இஸ் ஸோ சைலண்ட், ஈ வில் நாட் ஓப்பன் அப் சூன். அது ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ விஜய் அண்ணா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி அதுக்கப்புறமேல அண்ணா வந்து பேசுவாங்க. அவர் எப்படின்னா ஒரு மாதிரி காம் அண்ட் கம்போஸ்டாக சில்லாக அப்படியே நான் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படி இருக்க பர்சன். அப்புறம் வந்து காமாக இருந்தால் கொஞ்சம் ஷை தான், பட் ஆனால் ஜோவியல் தான் பார்த்துக்கலாம். அவ்வளோக்கெல்லாம் பேச மாட்டார். பட் தென் பேசினா ஜோக் பண்ணுவார். ஹியூமர் சென்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் அவருக்கு இருக்க குவாலிட்டிஸ்லேருந்து நம்ம ரொம்ப கற்றுக்கலாம். பிகாஸ் ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம். அண்ட் us as sisters we have really learned a lot from him. And ஆனி அன்னிக்கு வந்து ஒரே ஒரு டிப்ஸ்னா அதுதான், அவர் ஓப்பனாக பார்க்க மாட்டார். பட் he will be so caring. அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு யார் யார் இம்பார்ட்டண்ட், எங்கெங்கே பேசணும், எங்கெங்கே இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு அண்ணாக்கு வந்து நல்லாவே தெரியும். விஜய் இஸ் வெரி குவாய்ட். பெருசாக பேசுவானெல்லாம் எதிர்பார்க்காதம்மா. பட் ஹீ இஸ் வெரி சென்சிபிள். ஹில் டேக் குட் கேர். ஆனால் சிஸ்டர்ஸ் வந்து ஹிஸ் டேக்கன் ஸோ ரியலி குட் கேர். ஸோ ஆப்வியஸ்லி உன்னை நல்லா பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். பட் ஜஸ்ட் பி பேஷண்ட். ஹி ஹஸ் காட் அ ஷார்ட் ஃபியூஸ், எஸ், பட் ஹி இஸ் வெரி கைண்ட், loving, and do be patient. He'll come around. Happy married life, Vijay and Annie. Congratulations on your wedding and all the best. Annie and Vijay, all the very best and happy married life. Vijay and Annie, happy married life. We welcome you to our family. Happy married life, Akka and Baba. மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை. பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. ஒரே மாதிரி இருக்கணும். ஒண்ணுமே தெரியலையே. ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. பேசாம போறியா, வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. லாலே 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 லாலே. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு, ஐயோ வெக்கத்தை பாரு. பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ.
வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார் கலக்குங்க. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். சரி ஓகே இன்சைட் திஸ் ரூம் கண்டுபிடிச்சுக்கோ. இங்க எங்கேயாச்சும் இருக்குமா? இல்ல அது நீ தான் கண்டுபிடிக்கணும். திறந்து பாரு சும்மாவே அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? என்ன பெரிய டான்ஸு? இப்படி இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டில் பெரிய ஆளா இருக்காங்க. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ஆல் குட்டா நல்லா இருக்கேன் நான், அது மேட்டர். சத்திய சோதனை. என்ன உண்மை இருக்குது? அப்படி இல்ல, ஒரு பெரிய உண்மை இல்லை. அந்த கேக் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ கூட பிறந்த தம்பிக்கே சண்டை போடுவாங்க. கூட பிறந்த தம்பிக்கே சண்டை போடுவா. ஏ ஆலன் டோன்ட் டு லைக் திஸ் அப்படின்பா. We welcome to our எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் மூடுங்க. We welcome to our family. We welcome you to our family. அப்புறம் We welcome to our family. அதுக்கப்புறம் We welcome you to our family. Happy married life, Akka and Baba. இன்னும் வெல்கம்மே தாண்டல. 3 கேஸ் தீர்ந்து போச்சு. குனிஞ்சு குனிஞ்சு என் கழுத்தா வலிக்குது. Happy married life பண்ணி. ஐயோ ராமா, உன்னால ப்ளூபர்ஸ் தாண்டி அந்த அண்ணா போட போறாங்க போ. அடி ராக்கம்மா கைய தட்டு ஜாஞ்சா ஜக 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 ஜா, புது ராகத்தில் மெட்டு கட்டு ஜாஞ்சா ஜக 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 ஜக. அப்பா மைசன், எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா? வாங்க அங்கிள் விளையாடலாம். கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து. தொப்பியா போட்டுக்காரியா? என்னென்ன சொல்றான் பாருங்க. பாபு ஸ்னேக் பாபு. நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போவோம். அதுக்கப்புறம் எத்தனை தம்பி விஜய் தம்பியுமே தன்னுடைய பிரதரா பார்க்கணும். பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது.